வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டில நமக்கு வந்து நெறைய ஃபார்முலா வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கிறோம். ஒரு 4 காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கு 4 ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணியிருக்கோம். இதோட மெயின் அப்ளிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்னோன் மாலிக்யூலோட மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சயின்டிஸ்ட்டா இருக்கிறீங்க. நீங்க வந்து லேப்ல வந்து ஏதோ ஒரு புதுசா வந்து ஒரு காம்பவுண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப அந்த காம்பவுண்டோட மாலிகுலர் வெயிட்ட தான் நீங்க கண்டுபிடிக்க ஒரு காம்பவுண்ட் வந்து கண்டுபிடிச்சீங்க. அந்த காம்பவுண்ட் நீங்க வந்து ஏன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த ஏவோட மாலிகுலர் வெயிட் வந்து அந்த புதுசா ஒரு காம்பவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. அந்த காம்பவுண்ட் என்னன்னே தெரியாது. அதுல கார்பன் இருக்குதா, ஹைட்ரஜன் இருக்குதா, நைட்ரஜன் இருக்குதான்னு எதுவுமே தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாத கேஸ்ல அதோட மாலிகுலர் வெயிட்ட கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து ரொம்ப மோர் யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க, ஒரு ஒரு பீக்கர் ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்போ பீக்கர் வந்து எடுத்துக்கிறீங்க. இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் வந்து சாலுபிளா வந்து இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், வாட்டர் வந்து நீங்க வந்து எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்த வாட்டர் வந்து எத்தனை கிராம்ன்றது உங்களால வந்து மெஷர் பண்ணி எடுக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாட்டர் வந்து ஒரு 100 கிராம் வந்து நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க, இந்த ஏன்னு ஒரு காம்பவுண்ட் வந்து இருக்குது இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதுல வந்து ஒரு தெர்மோமீட்டர ஃபிக்ஸ் பண்ணி இதோட பாய்லிங் பாயிண்ட் என்னன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். அப்ப பாய்லிங் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா என்ன பண்ணலாம், இது வந்து பியூர் வாட்டரோட பாய்லிங் பாயிண்ட் இல்லையா? அப்ப வந்து பாய்லிங் டெம்பரேச்சர் நாட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, அந்த ஏ என்ற சப்ஸ்டன்ஸ் வந்து உள்ள ஆட் பண்ண போறீங்க. அப்ப நீங்க தான் ஆட் பண்ண போறீங்க. இது எத்தனை கிராம் ஆட் பண்ண போறீங்கன்றது உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? அப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெயிட் ஆஃப் வந்து சொல்லிட்டு W2. இது வந்து நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா, W1 வந்து இருக்கும். நீங்க உள்ள ஆட் பண்ணதுக்கு அப்புறம் அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து மேபி இன்கிரீஸ் ஆகும். அப்ப இன்கிரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து டிபி வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்க வந்து போட்டீங்க அப்படின்னா, அதாவது டெல்டா டிபி. டெல்டா டிபின்றது நமக்கு என்ன வரும்? டிபி மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிபி நாட் விச் இஸ் ஈக்குவல் டூ கேபி. அப்போ வாட்டர் தான் நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா? வாட்டருக்கு வந்து கேபி வந்து என்ன வேல்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்சைக்ளோபீடியால பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்க? W2 டிவைடட் பை M2 இன்டு W1 இன்டு 1000 வந்து நீங்க வந்து யூஸ் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன தெரியும்? W2 வந்து தெரியும். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணா M2 நீங்க கண்டுபிடிப்பீங்க. அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணா W1 வந்து உங்களுக்கு வந்து தெரியும். 1000 போட்டீங்க அப்படின்னா, இது எல்லாமே தெரியும். அப்போ மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். நீங்க காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட மெயின் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா லேப்ல இருந்து ஒரு மாலிகுலர் வந்து சிந்தேசிஸ் பண்றீங்க. அதோட மாலிகுலர் வெயிட் வந்து கண்டுபிடிக்கிறது தான் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டியோட மெயின் அப்ளிகேஷனே.